பார்த்துருக்கீங்களா? பரம்பு தலைவரை பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வார் அவரு? இந்த பக்கம் பள்ளமா இருக்கும், இந்த பக்கம் மேடா இருக்கும். மேடா இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணை தள்ளி கொண்டு வந்து பள்ளத்துல தடவி சமமாக்கணும். எவ்வளவு பெரிய திறமைங்கிறது! இது இல்ல சாதாரண செய்ய முடியுமா? அது மேல இருந்து ஏறினா கீழே வந்துருவாங்க. வலது பக்கம் மண்ணா இருக்குன்னா அப்படி அந்த வலதையால ஒரு விதி விதிப்பாரு. அப்படியே மண்ணை இறக்கி மண்ணை அப்படி தள்ளி ஏற்றி அப்புறம் திரும்ப காலை எடுத்து நடுவில் வச்சுப்பாரு. அதை அப்படியே கொண்டு வந்து அந்த மேட்டு. அதனால அந்த பரம்பு தடவுறது என்பது ஒரு மிகப்பெரிய திறமை. நம்ம ஊர்ல கிராமத்துல நம்ம தான் யாரும் அதை பத்தி தெரியாம இருக்கிறோம், பேசாம இருக்கிறோம். நாங்களாம் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நான் வட இந்தியாவில் போய் படிச்ச போகலாம் இது சம்பந்தமாக நிறைய பேசி இருக்கிறோம். நம்ம ஊர் இந்தியாவில் இருக்கிற கிராமம் அதுதான் முதுகெலும்பு. அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. வெள்ளக்காரனே தெரியாம போயிட்டான் அப்படின்னா சார் யாரும் கோச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்க மெக்கனைசேஷன்ல போயிட்டாங்க. மெக்கனைசேஷன் அது போல உண்டு. அதுக்கு அடுத்தபடியா நான் வழக்கமா சொல்றவர் யார் தெரியுமா? பாம்பு பிடிக்கிறவர். அவர் கரெக்டா அந்த பாம்பு போன தடத்துபடியே பார்த்து வருவாரு. கொஞ்சோண்டு மண் எடுத்து அப்படி நுகர்ந்து பார்ப்பாரு, மோந்து பார்ப்பாரு. இந்த பாம்பு தான் இதுல போயிருக்குன்னு சொல்ல முடியும். இவ்வளவு தர்மசாலிங்க அனுபவத்துல பார்த்து பார்த்து அனுபவத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யற ஒரு மிகப்பெரிய திறமசாலி அவர். அனுபவம். நெல்லு நாத்தெல்லாம் அறுத்ததுக்கு அப்புறம் எலி பிடிக்கும். இங்க ஒரு தொலை இருக்கு, எங்கெங்கெல்லாம் தொலை இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். எந்த இடத்துல வெட்டுனா எந்த இடத்துல எலி வெளியேறும் தெரியுமா? ஆனா அது தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டா சொல்லுவாங்க அந்த இடத்துல எலி வெளியேறும். இது எப்படி நான் சொல்றேன்னா எங்க சப்ஜெக்டே அப்படி. நானு சார் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேடம் அவங்க எல்லாம் வந்து மக்களை போய் சந்திக்கிறதா எங்க வேலையே. மக்களை போய் சந்திக்கிறோம், அவங்களோட பழகிறோம், அவங்க முகத்தை பார்க்கிறோம், அவங்க சிரிச்சாங்கன்னா சிரிக்கிறோம், சீரியஸா இருந்தாங்கன்னா என்னங்கம்மா அப்படின்னு கேட்கிறோம், பழகுறோம், பேசுறோம். அந்த அவங்க என்னென்ன பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்கன்னு பார்க்கிறோம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறோம். அதை நம்மளால செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கிறோம். அதுக்கு ஆலோசனையாவது சொல்றோம். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் செய்ய முடியாது, நம்ம கடவுளா? அதுவும் முடியாது. ஆலோசனை சொல்லிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த திறமைகளெல்லாம் வளர்க்கறதுக்கு எத்தனை திறமை இப்போ வந்து அந்த மாதிரி வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? வெளி உலகத்து திறமைகளை பார்த்தீங்கன்னா நமது சுத்தம் சூழ்நிலை, மண் எப்படி இருக்கு, பரப்பு எப்படி இருக்கு, வாய்க்கால் எப்படி இருக்கு, தண்ணி வரும்போது இங்க வராம ஏன் வேற பக்கமா போயிடுது, அப்ப பள்ளம் எங்க இருக்கு, மேடு எங்க இருக்கு, சுற்றம் சூழ்நிலை, மழை எப்படி பெய்யுது. அதே போல உடல் நலம் நம்ம சுத்தமா இருக்கணும். முதல்ல அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க கனிமொழி. எப்படி மனிதர்கள் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வது, இது சம்பந்தமாகலாம் இப்ப நமக்கு திறமை தேவைப்படுது. ஆனா அது யாராவது சொல்லி கொடுத்தா தான் தெரியும். நமக்கு வந்து அதை பற்றி சொல்லி அதை அந்த பயிற்சி கொடுத்தா தான் நமக்கு தெரிய வரும். மனித உரிமைகள் நிறைய இருக்குங்க. இப்போ செய்திகளை பார்த்தீங்கன்னா இந்த உரிமைகள் தான் மாநிலத்தினுடைய உரிமைகளை பற்றி பேசுவாங்க, மொழியின் உரிமையை பற்றி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் மேல குழந்தைகளுடைய உரிமைகள் இருக்கு. பலருக்கு அது தெரியாம இருக்கு. குழந்தைகள்லாம் நிறைய சிரமப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கு அந்த உரிமைகள் வந்து தெரியணும். குழந்தைகளும் நம்மள மாதிரி தானே, நம்ம மாதிரி தானே அவங்களே நினைப்பாங்க. குழந்தை தானே அப்படி நம்ம அலட்சியமா விட்டுலாமா? விட முடியாது. குழந்தைகளை பற்றிய உரிமைகள், அதுபோல பலவிதமான பண்பாடு, நம்ம எப்படி பேசுறோம், மரியாதை கொடுத்து பேசுறது எப்படி, மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுவது, அவங்க மனசுக்குள்ள நம்ம நுழைஞ்சு
ஆமா நீங்க சொல்றது சரிதான் நம்ம சொல்ல வைக்கணும். அதுபோல நீங்க பேசும் பொழுது பல பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, பண்பா இல்ல பேசலாம், பண்பால பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முடியல திட்டக்கூடாது, திட்டவே கூடாதுங்க. ஏன் திட்டணும், என்ன செய்யறது முடியல. அதுக்கெல்லாம் பயிற்சி இருக்கு. அவங்க அவங்க அந்த இவர் வந்து ஞாபக பயிற்சி வந்து கொடுக்குற மாதிரி எப்படி மனுஷங்களோட பழகிறதுன்னு ஒரு பயிற்சியே இருக்கு. நாங்கெல்லாம் வருவோம், அவங்க எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் வந்து அப்போ சொல்லி தரோம். நம்ம பேசுகிற திறமை, பேசுகிற திறன் அதுவே ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்புறம் மனசுல ஒரு வளர்ச்சி உண்டு பண்ணிக்கிறோம். கஷ்டம் வந்தாலும் தாங்கணும், உடனே மனசு உடஞ்சிடக்கூடாது. இப்போ எல்லாம் பார்த்தோம்னா பேப்பர்ல பார்க்குறோம், பொசுக்கு பொசுக்குன்னு பசங்க செத்து போறானுங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல, உங்க வீட்டில் என்ன பண்றாங்கன்னு தெரியல. 4 பேர் சுற்றி இருந்தாங்கன்னா, நல்ல விதமா ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா, தோல்மையில கை போட்டு வர 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இது நடக்குமாங்க? நம்ம ஊர்ல எல்லாம் நடக்காதுங்க. உங்க ஊர்ல ரொம்ப சாமர்த்தியமான ஊர், நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஏரியாவையே, இந்த பக்கமே. எங்க மாணவர்கள் இங்க இருந்து அவங்க எல்லாம் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் சொல்றதெல்லாம் அந்த பக்கம் நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அதே போல தன்னம்பிக்கை வேணும். ஓடி ஓடி நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு செய்யணும் வேலைகள். அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு செஞ்சாதான் நல்லது நடக்கும். நினைக்க மாட்டேங்குதுங்க, கேட்க மாட்டேங்குதுங்க, தானா வரட்டும்ங்குதுங்க. தானா வருமா அப்படின்னு சொல்லுதுங்க. அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. அவங்களுக்கு தான் மனசு வளர்ச்சி கம்மி. அவங்களை கொண்டு வந்து இவங்கள்ட்ட விடுங்க, சொல்லிருக்க முன்னக்கூடிய செய்யறாங்கன்னு அந்த மனசை கொஞ்சம் அப்படி மாற்றி அப்படி வளர்த்து விட்டு நல்லபடியா நாங்க ஆக்கி கொடுக்குறோம் உங்களுக்கு. அது மாதிரி நல்ல குணங்கள் வாழ்க்கையை பற்றியே சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. வாழ்க்கையை பற்றியே சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சமான பாட்டு ஒன்று எழுதிட்டு வந்திருக்கிறேன். பாடுனா நீங்க கேட்குறீங்களா? இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. உழைப்பே கடமை என்று ஓடிடும் ஏழையர்க்கும், உழைப்பே கடமை என்று ஓடிடும் ஏழையர்க்கும் இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. உறவினில் நீராகி பிரிவினில் நெருப்பாகும், உறவினில் நீராகி பிரிவினில் நெருப்பாகும், உணர்வும் இருக்கின்றதே தம்பி, உணர்வும் இருக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக, தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தாழாமல் துடிக்கின்றதே தம்பி, தாழாமல் துடிக்கின்றதே. தாய் என்றும் பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கும், தாய் என்றும் பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கும் தருமம் துணை இல்லையே
தருமம் துணையில்லையே, இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று, ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று எங்கோ பறக்கின்றதே தம்பி. நான் பண்பாடு சொன்னேன்ல எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இது ஒரு வழியா தெரியுது நமக்கு. ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று எங்கோ பறக்கின்றதே தம்பி, எங்கோ பறக்கின்றதே. கூட பிறந்து விட்ட கொடுமையினால் இன்று, கூட பிறந்து விட்ட கொடுமையினால் இன்று கனலாய் கொதிக்கின்றதே தம்பி. ஒரு அண்ணன் பாடுறாரு, இந்த நாட்டு இந்த சமூகத்துல எப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கு. அது போல இந்த நாட்டு பண்பாடும் பழக்க வழக்கங்களும் பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியதா இருக்குங்க, பயிற்சி கொடுக்க வேண்டியதா இருக்குங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாம் சுயநலமா தானா ஆடிக்கிட்டு தெரியாதவங்களான்னு நம்ம அது நேரடியாக அப்படி சொல்ல முடியாது. சொன்ன உடனே நம்ம எடுத்து பேசிடுவானுங்க, அதையும் சொல்ல முடியாது. அது அதுக்கு தனித்தனியா பயிற்சி கொடுத்து அப்படி செய்ய வேண்டியதா இருக்கு. நம்ம ஐயா இருக்காங்களே தேவனேஸ்வரன் ஐயா, பார்க்க உங்களுக்கு அவரை பற்றி எவ்வளவா தெரிய, பார்க்க நம்மள மாதிரி இருக்காரு. எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருக்காரு நீங்க? ஆந்திரபாலஜி படிச்சிருக்கிறாரு, சோசியல் டைனமிக்ஸ் படிச்சிருக்கிறாரு. நான் எழுதிட்டு தான் வந்தேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நானும் அவரும் சேர்ந்தோம்ல, சோசியாலஜி படிச்சிருக்கிறாரு. தியரி பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். கோட்பாடு, மனித வளர்ச்சி, இந்த மனிதர்கள்லாம் எப்படி உருவானாங்க, எப்படி எல்லாம் நாட்டை கொண்டு போகிறாங்க இவங்க, அது எதில் கொண்டு போய் விட போகுது, அதில் நம்ம என்னென்னலாம் எப்படிலாம் மாற்றணும்னு சொல்லி நானும் அப்புறம் பேச ஆரம்பிச்சோம்னா நேரம் போகிறதே தெரியாது எங்கள் ரெண்டு பேருக்கு. தியரி அதை நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இத்தனையும் அவர் கற்றுக்கொண்டாருன்னே எப்படி தான் கற்றுட்டாருன்னே தெரியலங்க. எப்படி தான் கற்றுக்கிட்டீங்க? அவரை மாதிரி கற்றுக்கணும் நீங்கள் எல்லாம், குழந்தைகள்லாம் எங்களை மாதிரி கற்றுக்கணும். ஆனால் நிதானமாக தான் பேசுவாங்க. நானாவது சத்தமாக பேசுகிறேன், அவங்க பேசும்போது பாருங்க தானமா அமைதியாக பேசுவோம். கோவப்படுத்தவே முடியாது அவங்கள யார். நம்ம அப்படி இல்லை. சில சமயத்தில் தப்புனா தப்புடா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, அவர் இல்லை. யாரும் அவரை கோவப்படுத்த முடியாது. மிகவும் பண்பானவர். நம்ம மறந்து விட்டதை கூட நினைவுபடுத்துவார். பயங்கரமான அறிவாளிங்க, அறிவாளியில் பயங்கரமான அறிவாளி அவர் தான். அவர் இங்கே அழைத்து வந்து நம்ம பெருமைப்படுத்திட்டாங்க. மகேந்திரன் சாரும் கனிமொழி சாரும். அதே மாதிரி தான் ஆரோக்கிய சார். ஆரோக்கிய சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே இல்லாததுனால அவரை பற்றி என்னால் அதிகமாக சொல்ல முடியல. அவர் மக்களோட மாணவர்களோட ரொம்ப அறிஞர் பழகிறவர். கனிமொழி ஆராய்ச்சி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? உயர்கல்வியில் பண்ணாங்க ஆராய்ச்சி உயர்கல்வியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பயாலஜியில் எப்படி இருக்கு, கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்கு, ஃபிசிக்ஸில் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து சொல்லுவாங்க, சார் இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு. தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு. தெரிஞ்சுக்குங்க, சிரமமாக இருக்கிறதான தெரிஞ்சுக்கணும். சிரமமாக இல்லாத தெரிஞ்சுக்கிறது ஈஸி. எது சிரமமோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை யார் நமக்கு சொல்லித் தர்றாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் அது மாதிரி அவங்க ரொம்ப அருமையா அந்த அவங்களுடைய தீசிஸ் வந்து அதாவது எடுத்து விளக்கமுறை கொடுத்து படிச்சாங்கன்னா உலகம் முழுக்க போகும். அவ்வளோ அருமையான தீசிஸ் இருக்கு. அது திரும்ப எடுத்து உட்காந்து நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறோம். அவங்க அது போல இப்போ நவீன உலகத்தில் நிறைய திறமைகள் தேவைப்படுதுங்க. ஏன்னா
இது கொஞ்சம் போட்டி நிறைஞ்ச உலகமா போச்சு. முந்தி அப்படி இல்லை, நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் போட்டி உலகம் அதிகம் இல்லை. அதனால நம்ம கூட இருக்கிறவங்கலாம் நம்ம நல்லா படித்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. ஒருத்தருக்கு திறமை மிக்கவங்க யாரோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. சார் அப்படிதான் நிறைய பேருக்கு திறமைகளை சொல்லி கொடுத்து வேலை வாங்கி தர்றாரு. அந்த திறமைகளை நம்ம அடையணும்னா இந்த வயசுல இருந்தே ஆரம்பிச்சாதான் நம்ம மேலே போக 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 எல்லாம் ஒட்டும். டக்குன்னு வந்து நம்ம கேட்கறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் நமக்கு ஒட்டும். திறமை குறைவாக இருந்தா எங்க பார்த்தாலும் இப்படி முடிச்சுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நம்ம நிற்க வேண்டியது தேவையில்லை. நம்மை பற்றியும் நமது உடல்நலத்தை பற்றியும் நமக்கு சட்டபூர்வமான உரிமைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னன்னா பெரிய லிஸ்ட் இருக்கு. அது சொல்லுவாங்க, நமக்கு வேணுங்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம். சட்டத்தில் உள்ள பயன்கள் பற்றியும் யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கத்துக்கிற வேண்டியதா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்திலேயே அது வந்து அமைஞ்சிருச்சு. என்ன சொல்றாங்க, துணை கல்வி மையம் இது. இதுல என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த காலேஜில் போய் ஸ்கூல்ல படித்தா ஒரு கல்வியிலக்குள்ளதான் கொண்டு போக முடியும். அது நம்ம இன்னொரு கல்வி வேணும்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அவங்க நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்னு வேற கேட்பாங்க. இங்க அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் வேணும்னு நீங்க சொல்றீங்களோ அவங்க போய் கூப்பிட்டு வந்துருவாங்க. பெரிய செல்வாக்கு, எவ்வளவு செல்வாக்குங்கிறீங்க கனிமொழி நேரத்துக்கு வேணா கூப்பிட்டு வந்துருவாங்க. அதே போல நமது நகர வாழ்க்கையின் கம்ப்யூட்டர் மூலமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்த்தாலே பழகிக்கலாம். அது தெரியுமா இது தெரியுமா கேட்கும் பொழுது நம்ம தெரியும்னு சொல்லணும். தெரியப்படுத்த வேண்டிய கடமையை சரி. இப்போ எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தர ஆளே இல்லை. எப்படி நாங்கள் படிச்சோம் தெரியுமா? இந்த டிக்ஷனரின்னு ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்கும். அதுலேயே பிராக்கெட்டுக்குள்ள அந்த உச்சரிப்பு போட்டிருப்பாங்க. அதை படித்து இங்கிலீஷ் படித்து அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட அவன் எப்படி பேசுகிறாங்க திரும்ப அதே மாதிரி பேசி ஒத்திகை பார்க்கணும். ஒத்திகை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே பேசி அப்படி படித்தோம். ஆனால் இப்போ கனிமொழியே அதுக்கு ஆள் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இங்கிலீஷ் உச்சரிப்பு எப்படி, வார்த்தைகள்லாம் எப்படி, முதல் வார்த்தைகளே உருவாக்க கற்றுக்கணும் நிறைய. நீங்கள் அப்படித்தான் நான் கவிஞர் கண்ணதாசனும் இந்த வைரமுத்துவும் வார்த்தைகளை வச்சு தானே விளையாடுறாங்க. ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில். அத்தை செத்த மெத்த இப்படி ஏதாவது அந்த எதிரமான வர்ற மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து போட்டு வார்த்தைகளை உருவாக்க நீங்கள் பழகணும். அதுக்கு மொழி நமக்கு தேவைப்படும். அப்போதெல்லாம் அதற்கெல்லாம் ஆசிரியரே கிடையாது. அதனால கற்றுக்கணும்னு நினச்சா ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு மேடம் வந்து அருமையாக துணைக்கல்வி மையத்தை வச்சிருக்கிறாங்க. நிறைய அறிவு கொட்டி கிடக்குது, திறமை நிறைய கொட்டி கிடக்குது. அதெல்லாம் நம்ம தான் வந்து அள்ளி வாங்கி வச்சுக்கணும். ஒரு நல்லவனுக்கு பக்கத்தில் தாங்க இப்போ கொஞ்சம் தத்துவம் சொல்கிறேன். ஒரு நல்லவனுக்கு பக்கத்தில் தான் அவனுக்கு கெடுதல் செய்ய 2-3 கெட்டவங்க இருக்கிறாங்க. யாராவது ஒத்துக்கிறீங்களா? அந்த காலத்துல ஒருத்தர் சொன்னாரு, சாப்பிட்டு கூட சொன்னேன், ஹியூமன் இஸ் பேசிக்கலி ஈவி. மனிதர்கள் அடிப்படையில் சுயநலமாத்தான் இருப்பாங்க. கெட்டது செய்யறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா செஞ்சு விடுவாங்க. கிடைக்காததுனால நல்லவங்களா இருக்கிறாங்க. சந்தர்ப்பம் கிடைக்காததுனால